Hello guys, welcome to my channel Solution. So நம்ம வந்து ஆல்ரெடி எக்ஸசைஸ் சம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஃபிஃப்த் சம் போகலாம். ஸோ ரேண்டம் மாடலில் போகும். ஸோ ஃபிஃப்த் சம் போகலாம். ஸோ ஃபிஃப்த் சம்மும் ப்ரூவ் த ஃபாலோயிங் தான். ஸோ விச் இஸ் சீக்கண்ட் பவர் ஃபிஃப்த்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் கொஸ்டின். ஸோ சீக்கண்ட் பவர் 4 theta into 1 minus sin power 4 theta minus 2 tan square theta is equal to 1. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பார்க்குறப்போ ஆர்ஹெச்எஸ் சிம்பிளிஃபைட் ஃபார்மில் இருக்குது. ஸோ ஆர்ஹெச்எஸ் வச்சு நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல, ஒன்லி எல்ஹெச்எஸ் மட்டும்தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போதும். ஸோ பேசிக் ஸ்டெப்பாக எப்பவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சீக்கன் தீட்டாவையும் டேன் தீட்டாவையும் சைன் அண்ட் காஸ்ட் டேர்ம்ஸில் போட போகும். ஏன்னா ஆல்ரெடி சைன் அப்படியே தான் இருக்குது. சீக்கன் காஸ்ட்லையும் டேன் வந்து சைன் பை காஸ்ட் ஃபார்மில் வரும். ஸோ அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு முதல்ல இதை வந்து மாற்றோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் மாற்றோம். ஸோ 1 minus sin power 4 thetaவை 1 plus sin square theta into 1 minus sin square theta மட்டும் எழுதிட்டோம். minus 2 tan square theta. ஸோ 1 minus sin square theta வந்து cos square theta எவாலுவேட் ஆகிடும். secant power 4 thetaவை 1 by cos power 4 theta எழுதிக்கலாம். ஸோ tan square theta sin square theta by cos square theta எழுதிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மில் இப்போ பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் காஸ் பவர் 4 தீட்டாவை கேன்சல் பண்ணி வெறும் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை டினாமினேட்டரில் மாற்றிக்கலாம். ஸோ அப்போ அது எப்படி எண்டப் ஆகும்னா 1 plus sin square theta by cos square theta minus 2 sin square theta by cos square theta. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே காமன் டினாமினேட்டர் இருக்கிறதுனால ஒன்றா மர்ஜ் பண்ணுறோம். விச் இஸ் 1 plus sin square theta minus 2 sin square theta by cos square theta. So sin square theta minus 2 sin square theta will be minus sin square theta. அப்போ 1 minus sin square theta. So basic identityலேருந்தே தெரியும் 1 minus sin square theta cos square theta இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ண பிறகு cos square theta நியூமரேட்டரில் இருக்கும், டினாமினேட்டர்லையும் cos square theta தான் இருக்கும். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆகி 1ன்னு ஆகிடும். ஸோ அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய RHS. ஸோ அது ப்ரூவ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சம், ஃபிஃப்த்தோட செகண்ட் சம், விச் இஸ் cot theta minus cos theta by cot theta plus cos theta is equal to cosecant theta minus 1 by cosecant theta plus 1. ஸோ இதில் பார்த்தா RHS கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் தான் இருக்குது. பட் இருந்தாலும் டேரெக்டாக RHSலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் LHSல ஒரு வாட்டி ட்ரை போய் பார்க்கலாம். ஸோ LHSல போகிறப்போவே ஒருவேளை RHS அப்படியே ஆயிடுச்சுன்னா நம்ம RHS எக்ஸ்பேண்ட் பண்ண தேவையில்லை பேரலா. ஸோ அதனால் நம்ம வந்து LHS முதல்ல எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயும் பேசிக் ஸ்டெப்பாக வந்து என்ன பண்ண போகிறோம்னா காட் தீட்டாவை வந்து சைன் அண்ட் கொசைன் டேர்ம்ஸில் எழுத போகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தான். ஸோ காஸ் தீட்டா பை சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபார்ம் தான் நம்ம முன்னாடி வந்து கான்ஜுகேட் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், மல்டிப்ளை பண்ணிட்டு கேன்சல் பண்ணுறதுலாம். பட் RHSமே ஒரு இதுக்கு ஈக்குவலண்டான ஃபார்ம் வருதுனால ஸோ நம்ம கான்ஜுகேட் போனால் சிம்பிளிஃபை ஆகும். ஸோ அப்படி ஆகக்கூடாது. அதாவது இன்னும் வேறு ஃபார்முக்கு சிம்பிளிஃபை ஆகும். பட் இதே ஃபார்மில் ஓடல ஆகணும்னா நம்ம கான்ஜுகேட்டாலும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம இந்த ஃபார்ம்லேயே ஸ்டிக் ஆகிருக்கோம். ஸோ இப்போது இங்கே வந்து எல்சிஎம் எடுக்கும். இங்கே வந்து இங்கே வந்து காஸ் தீட்டா காமனாக எடுக்கும் நியூமரேட்டரில். ஸோ காஸ் தீட்டா காமனாக எடுக்கிறப்போ 1 by sin theta minus 1, கீழே அதே மாதிரி காஸ் தீட்டா 1 by sin theta plus 1. ஸோ காஸ் கேன்சல் ஆகி 1 by sin theta minus 1, 1 by sin theta plus 1 ஆயிடுச்சு. ஸோ 1 by sin theta நமக்கு இது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 1 by sin theta ஆல்ரெடி தெரியும் நமக்கு, which is cosecant theta. ஸோ அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். cosecant theta minus 1 by cosecant theta plus 1. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய RHS. ஸோ இதில் வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம சம்மோட ஸ்டெப்ஸே வந்து RHS டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. RHS எந்த ஃபார்மில் அப்டேன் ஆகுமோ அதுக்கேற்ற அப்ரோச் தான் போகணும். இப்போ RHS கொஞ்சம் வேறு மாதிரி ஃபார்மில் இருந்தால் கான்ஜுகேட் போயிருக்கலாம். இல்லாட்டி RHS சிம்பிளிஃபைடாக இருந்ததுனால கான்ஜுகேட் மெத்தட் போயிருக்கலாம். பட் RHSமே இந்த ஃபார்மில் இருந்ததுனால அதை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை கான்ஜுகேட் போகாமல் இங்கே இந்த ஸ்டெப் வர வைக்க முடியுதாங்கிறத ஒரு வாட்டி பார்க்கணும். ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சம். ஸோ 10th கொஸ்டின். ஸோ ரேண்டமாக தான் பார்க்கணும். ஸோ எல்லா சம்மையும் இருக்கும். ஸோ இது ரேண்டமாக 10th கொஸ்டினுக்கு போயிருக்கோம். ஸோ விச் இஸ் இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம் ஆக்சுவலாக, அதுவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ அது போடுறோன்னா இதுவும் ஈஸியாக தான் இருக்கும் டேரெக்டாக. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இஃப் காஸ் தீட்டா பை 1 plus sin theta 1 by a. ஸோ 1 by a கொடுத்துட்டாங்க. தென் ப்ரூவ் a square minus 1 by a square plus 1 is equal to sin theta. ஸோ 1 by a தான் a ஈஸியாக கிடச்சிடும். a ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல் தான். 1 plus sin theta by cos theta.
ஸோ இங்கே எனக்கு தேவையான எல்லாமே இப்போ கேல்குலேட் பண்ணணும். ஸோ மெயினாக ஏ ஸ்கொயர் தேவை. ஸோ ஏ ஸ்கொயர் 1 + sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ 1 + sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா -1. ஸோ இப்போ இங்கே எல்சிஎம் எடுத்தால் 1 + sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணால் 1 + sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 sin தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா sin ஸ்கொயர் தீட்டா இது மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி. சரி ஓகே, இப்போதைக்கு இது இங்கே இருக்கட்டும். இதை இப்போ எதுவுமே பண்ணோம்னா நெக்ஸ்ட் நம்ம a² + 1 போயிடும். a² + 1 இது சிமிலர் ஃபார்ம், ஒன்லி இந்த சைன் இங்கே ப்ளஸ்ன்னு இருந்திருக்கும், அவ்வளோதான். ஏன்னா நமக்கு இங்கே ப்ளஸ் போட்டால் இங்கே ப்ளஸ் தான் இருக்கும். ஸோ இதை மட்டும் அப்படியே இந்த ஈக்குவேஷனே அப்படியே எழுதிக்கலாம், ஜஸ்ட் இங்கே ப்ளஸ்ன்னு ஆக்கி எழுதிடணும். ஸோ இவ்வளோ தான் a² + 1. ஸோ a² - 1 / a² + 1னா இதையும் டிவைட் பண்ணலாம். ஸோ இதையும் டிவைட் பண்ணுறப்போ ரெண்டுமே டினாமினேட்டர் சேமாக இருக்குது, காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டானால. ஸோ எனிவே அது கேன்சல் ஆகிடும். ஸோ இது நியூமரேட்டர் தான் மேலே போகிறப்போ அந்த புது நியூமரேட்டர் காஸ் ஸ்கொயரும் டினாமினேட்டர் இங்கே இருக்க காஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ அதை நம்ம விட்டுட்டு டேரெக்டாக இந்த ஃபார்ம் பை இந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் எழுதிக்கலாம். ஸோ இது எழுதியாச்சு. ஸோ இப்போ இதே வந்து எப்படி எழுதிருக்கும்னா 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 sin தீட்டா. டினாமினேட்டரில் இங்கே வந்து 1 + sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 sin தீட்டா. ஏன் இந்த மாதிரி ஒரு அசம்பிள் பண்ணி எழுதிருக்கோம்னா, ஏன்னா எதை வச்சா சிம்பிளிஃபை பண்ண முடியும், இல்லை எந்த மாதிரி ஆர்டர் இருந்தால் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்குங்கிறதுனால தான் ஆர்டர் இங்கே மாற்றி எழுதியிருப்போம். ஸோ இங்கே 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டாவை டேரெக்டாக நம்ம வந்து sin ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிடலாம். sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 sin தீட்டா. ஸோ அப்போ நியூமரேட்டர் வந்து 2 sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 sin தீட்டான்னு ஆகிடும். டினாமினேட்டரில் இது வந்து sin ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட சம் 1. ஸோ 1 + 1 2, 2 + 2 sin தீட்டான்னு ஆகிடும். ஸோ இப்போ இங்கே காமனாக என்னென்ன எடுக்கலாம். ஸோ டினாமினேட்டரில் 2 sin தீட்டாவை காமனாக எடுக்கலாம். அப்படியே எடுத்தால் இன்டூ sin தீட்டா ப்ளஸ் 1 வந்துடும். டினாமினேட்டரில் 2 மட்டும்தான் காமனாக எடுக்கலாம். 2 மட்டும் காமன் எடுத்தால் sin தீட்டா ப்ளஸ் 1 வந்துடும். ஸோ அதான் இந்த மாதிரி ஃபார்முக்கு வந்துடும். ஸோ இப்போ இங்கே 2 கேன்சல் ஆகிடும். sin தீட்டா ப்ளஸ் 1 sin தீட்டா ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் இந்த sin தீட்டா மட்டும் இருக்கும். ஸோ இந்த sin தீட்டா தான் RHS-ஆ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ அது ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இதோட இந்த வீடியோவோட சம் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் ஃபர்தர் எக்ஸாம்பிள் சம்ஸை பார்க்க போதும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.